இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 20, 2026 20/3/2026 தமிழ் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. ரேவதி நட்சத்திரம். வளர்பிறை த்விதியை திதி. சித்த அமிர்த யோகம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கரி நாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் செவ்வாய், புதன், ராகு, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், சனி, சந்திரன். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. விரயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. அதனால் இன்னைக்கு உங்களுக்கு உடல் மனம் சார்ந்த விஷயங்கள் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்பார்த்ததை நினைத்து ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு இன்றைக்கி பண விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அதனால் யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. இன்றைக்கி வாயை வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். ஆனால் இமோஷ்னல் இம்பேலன்ஸ் அல்லது அவசர கொடுக்கத்தனத்தினால அடுத்தவங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சங்கடப்பட்டு பிரயோஜனம் இல்லை. குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களுடைய தலையீடு இருக்குது. அந்த குடும்ப விஷயத்தில் நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கௌரவ குறைபாட்டை ஏற்படுத்தும். அனாவசிய வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். உடம்பு அசௌகரியமாக இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படும். இன்றைக்கி ஆக்சுவலாக உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ரொம்ப பொறுமையாக இருங்க. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா அல்லது முதலீடு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இன்றைக்கி முதலீடுகள் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். கணவன் மனைவி உறவில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தவறான செயல்பாடுகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பண விவகாரங்கள் உங்களுக்கு கைமீறி போகக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் தொழில் ரீதியாக நீங்கள் இன்றைக்கி ஏதாவது முதலீடு பண்ணிங்கன்னா அது ஆக்சுவலாக இந்த ஒரு வாரம் ரொம்ப பிரச்சனையான சிக்கலான நேரத்தில் இருக்கீங்க. அதனால் அவசரப்பட்டு எந்த முதலீடையும் பண்ணிடாதீங்க. வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான நேர விரயம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கும். இந்த முன்கோபம் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும். எதிரிகள் விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் முன்கோபம் மட்டும் இல்லை, உணர்ச்சி வசப்பட்டாலே பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், அதுவும் குறிப்பாக அப்பா வழியில் சொத்து சம்பந்தமாக பங்காளிகளோட பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா இன்றைக்கி எதிர்மறை பலன்கள் ஏற்படும். மனசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தவறான எண்ணங்களை பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். ரிஷப ராசி. லாபஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை, அதுவும் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறிட்டார். இதனால் உங்களுக்கு அதீத லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக வழக்கு சம்பந்தம் இழுவை நிலவையில் இருந்ததுன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பிரயத்தனப்படக்கூடிய வகையில் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் ஏற்படாது. தொழில் ரீதியாக உங்களுக்கு சற்று பதட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகள் விஷயத்திலேயோ தந்தையின் விஷயத்திலோ நீங்கள் கோபமான வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் நியாயமாக தான் பேசுகிறீங்க, ஆனால் பேசுகிற விதம் இருக்குது. அந்த பேசுகிற விதத்தை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கை துணை மூலமாக புதிய சொத்துக்கள் சேர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். அந்யோன்யம் பாராட்டி செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாத மனஸ்தாபம் இருக்குது. அதாவது எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம், ஆனால் கணவன் மனைவி உறவில் மட்டும் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டதுனால இன்றைக்கி எந்தவித
எதிர்பார்ப்பும் உங்களுக்கு பூர்த்தி ஆகாது. குழந்தைகள் விஷயத்தில் இன்று உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும். குழந்தைகள், உடன்பிறப்புகள் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை சம்பந்தமாக மட்டும் இல்லை, உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ அல்லது நிலம் சார்ந்த முதலீடுகள் சம்பந்தமாகவோ சற்று பதட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடுமையான உழைப்பு ஏற்படும். அந்த உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படும். உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வியாபாரத்தில் லாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இன்று உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. தசமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. வேலை சம்பந்தமாக சிறு குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தப்பான வார்த்தையை பேசுனீங்கன்னா அது உங்களுடைய வேலைக்கு உலை வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே சமயம் சக பணியாளர்களுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற விஷயம் நல்ல விஷயம், அதாவது அவங்களுடைய நன்மைக்காக சொல்கிறீங்க, ஆனால் அதை ஏற்றுக்கிறப்ப பக்குவம் அவங்களுக்கு இல்லை. அதனால் எந்த இடத்துலையும் கேட்காமல் கொடுக்கப்படும் அட்வைஸ்க்கு மரியாதை கிடையாது. அதனால் நீங்கள் கேட்காம யாருக்கும் அட்வைஸ் கொடுக்காதீங்க, கேட்காம யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ, சிலருக்கு பதவி மாற்றம், வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை மூலமாக உங்களுக்கு பணவரியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலை இருக்கும். ஆனால் அதில் மாற்றத்தை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்க. இன்றைக்கி வீட்டுக்கும் சரி, ஆஃபீஸ்க்கும் சரி, இல்லை வியாபாரத்துக்கும் சரி, அதிகமான உழைப்பின் மூலமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குது. அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக புதிய முயற்சிகளால் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் வேலை பளுவை ஏற்படுத்தும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலை பளு மட்டுமல்லாமல் ஆஃபீஸ் வேலை பளு இல்லாமல் வீட்டிலையும் அதிகமான வேலை பளுவை கொடுத்து உங்களை சங்கடப்படுத்துவாங்க. இதனால் வாழ்க்கை துணையுடனும் தாயாருடனும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசி. ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதியான குரு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி வீட்டில் அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கிய சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரிகளுக்கும் சரி, படிக்கின்ற குழந்தைகளுக்கும் சரி, கடுமையான முயற்சியின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அயல்நாட்டு தொடர்பான வேலை வாய்ப்புகள் அல்லது வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் அதீத லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் நற்செய்திகளாக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் வெளியூருக்கு போனோம், வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னா அது உங்களுக்கு கடன் அதிகப்படுத்தும். அதனால் அவசரப்படாதீங்க. கடன் அதிகரிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அயல்நாடு தொடர்பான தொலைபேசி அழைப்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு காது வழியாக வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மனசில் கவலை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இன்றைக்கி தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள். உங்களுக்கு மனசில் இருக்கிற கோபத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பிடிவாத குணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய மனசில் இருக்கிற தவறான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு தந்தை வழியிலையோ அல்லது உங்களுடைய குழந்தைகள் வழியிலோ உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு உங்கள் பங்காளிகளையும் கூட்டிகிட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலையிற மாதிரி இருந்ததுன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத கௌரவ பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி. இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் யாருக்கிட்ட பேசினாலும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் பண விவகாரங்களை பற்றி பேசினா இன்னும் பிரச்சனையாகும். குடும்பத்தில் குழந்தைகள், உடன்பிறப்புகள் விஷயத்திலும் சற்று பட்டும் படாமலும் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் யார்கிட்ட பேசினாலுமே முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறத குறைச்சிக்கோங்க. ஏன்னா சனி சூரியன், அதாவது ராசிநாதனும் களத்திரஸ்தானாதிபதியும் சேர்ந்துருக்காங்க.
அதனால் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி உங்களுக்கு சில பேருக்கு உங்களுடைய ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா சில பேருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அவசரத்தில் கோபத்தில் பேப்பரை போட்டு வந்துடுவீங்க. இதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குறிப்பாக அவங்களுடைய மூத்த சகோதரர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்கறதுக்கு உண்டான மனப்பக்குவம் உங்களுக்கு இல்லை. அதனால் நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் இன்று உங்களுக்கு பதட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கீங்க. அதாவது நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை ஏற்படுத்திக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத தூபத்தை போட்டுட்ருக்காங்க. அடுத்தவங்களை பற்றி மேலதிகாரிகளை பற்றி இல்லாத விஷயத்தை உங்ககிட்ட ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அதனால் கவனமாக இருங்க. யாரை பற்றியும் அதாவது புறம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் அல்லது உங்களுடைய தந்தையின் மனஸ்தாபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பண விவகாரங்கள் அல்லது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஹை ஹேண்டட்னஸாக பண்ணுவீங்க. அதாவது தாந்தோன்றித்தனமாக செய்து அதனால் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி சப்தமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. அதனால் யாருக்கிட்ட சண்டை போடுறது, யாருக்கிட்ட நட்பாக இருக்கிறதுன்னு ஒரு புரிதலற்ற சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. கணவன் மனைவி உறவில் நீங்கள் இன்றைக்கி பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். ஆக்சுவலாக உங்கள் வாழ்க்கை துணை தான் இன்றைக்கி அடம் பிடிப்பாங்க, பிடிவாதமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் சால்ஜாப்பை பேசி சமாதானப்படுத்தி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இருக்காது, குடும்ப பிரச்சனை ஏற்படாது. உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று தடுமாற்றம் இருக்கும் அல்லது தந்தையின் உறவுகள் விஷயத்தில் இன்றைக்கி தேவையற்ற மனஸ்தாபம் ஏற்படும். நட்புகள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டாங்கன்னா கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எதிரியாக தெரிவிங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்க சப்போர்ட்டாக பேசினாங்கன்னா உங்கள் மேலதிகாரிகளுக்கு நீங்கள் எதிரியாக பாவிக்கப்படுவீர்கள். அதனால் இன்றைக்கி யாரோட நட்பை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் இருக்கீங்க. அவசரப்பட்டு 2 பேர்த்துக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை 2 பேர்த்துக்கு எதிராகவோ ஒருத்தரை நம்பி இன்னொருத்தரை எதிராகவோ ஒருத்தரை நம்பி இன்னொருத்தருக்கு சப்போர்ட்டாவோ பேசிடாதீங்க. இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகள் மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள், சக பணியாளர்கள், உங்கள் கூட படிக்கிற குழந்தைங்க இவங்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை இன்றைக்கி பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் பேச்சை கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை இல்லை. அதனால் அவங்கக்கிட்ட அவசரப்பட்டு உங்களுடைய நியாயத்தை பேசாதீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சங்கடமான நாள். நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாரை ரொம்ப க்ளோஸுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு எதிராக பேசி உங்களை சங்கடப்படுத்துவாங்க. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடந்த கால கிரானிக் இல்னஸ், உடம்பில் ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அதனுடைய தாக்கம் மீண்டும் தலைதூக்கும். கடன் விஷயத்தில் உங்களுடைய நட்புகளின் உதவி சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். துலாம் ராசி ராசிக்கு 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, ராசிநாதன் உச்சமாக இருக்கார். அதனால் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும். ஆனால் லாபத்தை கொடுக்காது. லாபத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். ஆனால் கையில் லாபம் வருமானு கேட்டால் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். அவங்கள ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அவங்கள எதிர்பார்த்து வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். பதவி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி எதிர்பார்ப்புகளை காட்டிலும் நற்செய்திகளை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலைக்காக முயற்சித்து கொண்டு இருப்பவர்கள் இல்லை ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி அனுகூல பலன்களை அடைவார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க கிட்ட தப்பான வார்த்தையை பேசுறது
இல்லை உடன்பிறப்புகள்கிட்ட தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைக்கிறதுங்கிறது இன்னைக்கு வேண்டாத விஷயத்தை பிரச்சனை உண்டு பண்ணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் உங்களுடைய வீட்டு பொருட்கள் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கவனம் தேவை. ஏதாவது ஒரு பொருள் இழப்போ உடையறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. நகைகள் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். என்னதான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக செயல்பட்டாலும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பயம் அல்லது கவலை சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. யாரையும் நம்பி இன்னைக்கு செயலில் இறங்காதீங்க. யாரை நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய மருத்துவம் சார்ந்த தேவைகள் இன்னைக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. உங்ககிட்ட இன்னைக்கு புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கான முயற்சி எடுப்பீங்க, அதில் வெற்றியும் காண்பீர்கள். எதிரிகள் மறைமுகமாக செயல்படுவார்கள். அதனால் உங்களுக்கு எதிரிகளுடைய தாக்கம் டைரக்டாக இருக்காது. பட் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் கவனச்சிதறல் சங்கடத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும், இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாகட்டும், படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ஒன்றா உங்கள் ஆரோக்கியம் இல்லை உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் சற்று சங்கடத்தை கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதனால் ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தை மூலமாக அவங்களுக்காக சில செலவுகளை செஞ்சீங்கன்னா அதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்ககிட்ட சண்டை போட்டவங்க சமாதானமாக போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கறது நல்லது. ஏன்னா இப்போ அவங்க கை ஓங்கிட்டு இருக்கு. அவங்க கை ஓங்கும்போது நீங்கள் அதிகாரம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அதனால் பார்ட்னர்ஷிப்லேயோ இல்லை குடும்பத்திலேயோ உங்கள் மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் அவங்கள நம்பி எல்லாத்தையும் பொறுப்பை கொடுத்துடாதீங்க. அதே சமயம் கடந்த காலத்தில் முதலீடுகள் செய்த பணம் இன்னைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சம்பந்தமான முயற்சிகளில் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சற்று நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த ஆரோக்கிய விஷயங்கள் கவலையிலிருந்து ஒரு நிதானமான மூடுக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு அஃபிஷியல் விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இடமாற்றத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் மட்டுமல்லாமல் வேலை மாற்றமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள், அதுவும் நிலம் சார்ந்த வழக்குகள் அல்லது நிலம் சார்ந்த முதலீடுகள் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் வேலை செய்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆக்சுவலி இப்போ இடமாற்றம் கிடைச்சதுன்னா நல்லது, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சாலும் நல்லது. ஆனால் அடுத்தவங்களை மனசை காயப்படுத்தி இந்த இடமாற்றமோ பதவி உயர்வோ கிடைச்சா அது உங்களுக்கு நிம்மதியை தராது. அதனால் இன்றைக்கி யாருக்கிட்டையும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கான முயற்சி எடுத்தால் அது வெற்றியை தரும். அந்த முதலீட்டின் மூலமாக உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு காரியங்களில் சற்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக தந்தை ரீதியாக உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் இருக்கும். அதனால் இன்றைக்கி எந்த ஒரு முயற்சியும் இழுபறி நிலைமை ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது, ஆனால் அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகர ராசி,
இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். நிலத்தில் முதலீடு பண்ணுறது, குடும்ப தேவைக்கான பண வருமானம் ஏற்படுறது, இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் இருக்கும். அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்திலும் உங்களுடைய எதிரிகள் விஷயத்திலும் பேச்சுவார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதாவது அதிகமான பேச்சுவார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளுடனும் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய படிப்புக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை கொடுத்தாலும் அதில் உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்ததுன்னா அதுலேருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வியாபார முதலீடுகளில் லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளை நினைத்து மனசில் ஒரு விதமான தடுமாட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே எதிரிகள் மூலமாகவே உங்களுக்கு நற்செய்திகள் வரும். அதுக்கப்புறமா பகல் வேளையில் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருந்ததுன்னா மத்தியானத்துக்கு மேலே அந்த தடுமாற்றத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தை குறைக்கிறதுக்கு பாருங்கள். உடன்பிறப்புகள் விஷயத்திலும் குழந்தைகள் விஷயத்திலும் நீங்கள் பேசும் பேச்சுக்கள் குடும்பத்தாரின் அதிருப்தியை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால், அதுவும் நிலம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை அறிவு சார்ந்த வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு எதிரிகள் கூட மதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதிகார வார்த்தைகளை பேசுகிறீங்க, அது உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னைக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி. குடும்பஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கணவன் மனைவி விஷயத்தில் இன்றைக்கி வேண்டாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். தந்தையின் பேச்சை கேட்டு நடந்தால் சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதுவும் குறிப்பாக நீங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் அல்லது வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நில முதலீடுகளில் லாபத்தை பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நிலத்திலிருந்து பண வருமானம் ஏற்படும். அந்த நிலத்தின் மூலமாக உங்களுக்கு மேலும் மேலும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. பதட்டத்தில் வார்த்தையை விடுறீங்க, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா எதிரிகள் உங்களுக்கு பலம் பொருந்தியவராக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் யாருக்கிட்டையும் இன்றைக்கி ஆப்போசிட் விஷயத்தை, அதாவது நெகட்டிவ் விஷயத்தை, எதிர்மறை விஷயத்தை பேசுகிறத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடன் வாங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கீங்க. அந்த கடன் தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதிகமாக கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வாங்கக்கூடிய கடன் அடுத்த 3 மாதங்கள் இல்லை 6 மாதங்கள் உங்களுக்கு மன நிம்மதியை போக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மீன ராசி. ராசியில் 4 கிரக சேர்க்கை, அதுவும் சந்திரன், வளர்பிறை சந்திரன். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உடம்புல இருந்த வியாதிக்கான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் செலவுகள் ஜாஸ்தி இருக்குது. வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்களுக்கு அதீதமான செலவுகள், உங்களுடைய ஆரோக்கியம், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தமாக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இன்றைக்கி பண விரயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. புதிய முதலீடுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் வேறு வழியில் இன்றைக்கி புதுசாக முதலீடு பண்ணுற மாதிரி வருது. அது புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறத அவசரப்படாதீங்க. ஏன்னா அவசரப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு மனக்குழப்பத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுத்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் அல்லது பார்ட்னர்ஸ் கூட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்த சோர்வுகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ஆனால் உடம்பு இன்னும் உங்களை பாடாப்படுத்தின்னு தான் இருக்குது. தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. காரணம் 12ஆம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் சேர்க்கை. கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி அவசரப்பட்டு வார்த்தையை திறந்துடாதீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுகின்ற தடுமான நாள். உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த செலவுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். நீங்கள் படிப்பு சார்ந்த தொழில் செய்கிறவராக இருக்கீங்க, இல்லை ஸ்கூல் நடத்துகிறேன், காலேஜ் நடத்துகிறேன், ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய அறிவுத்திறமை விரயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய அறிவை விரயமாக்கினால் மட்டுமே லாபத்தை சம்பாதிக்காமல் இருந்தாலும் நஷ்டம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.